ரெப்போ ரேட்டை இப்போ குறைச்சிருக்காங்க. 6% இருந்தது, இப்போ 6.25%. உங்களுக்கு தகவல் வராது, நீங்க தான் பேங்க் கிட்ட போயிட்டு அணுகணும். Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. GT Holidays, South India's #1 travel brand. அன்புடன் டார்லிங். ஸோ பேங்க்குக்கு கம்மியான ரேட்ல கடன் கிடைக்கிறது அப்படின்னா அவங்க கடன் கொடுக்குற ரேட்டையும் குறைக்கலாம். ரெப்போ ரேட் குறைச்சதுனால பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா என்ன ஆகும்? உதாரணத்துக்கு ஹோம் லோன் 8.75% வச்சுக்கோங்க. ஒரு 20 வருஷம் காலத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இஎம்ஐ வந்து 44,200 கிட்ட வரும். இப்போ இந்த ஒரு 0.25% குறைச்சதுனால சப்போஸ் 8.25% இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 8% ஆக்குனாங்க அப்படின்னா அந்த இஎம்ஐ from 44,200 வந்து இது become 43,300 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 900 rupees மாதத்திற்கு மிச்சமாகும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இது ஏத்தும்போது நம்ம ஆப்வியஸ்லா இதை அப்சர்வ் பண்ணிடுவோம். யாரடா இது 43,000 போயிட்டு இப்போ 44,000 போகுது இல்லை 45,000 போகுது அப்படின்னு கவனிச்சிடுவோம். ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா பேங்க்ஸ் வந்து அந்த தகவல்ல வெளிச்சமா சொல்றது கிடையாது. ரிவைஸ் ஆயிருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருக்காங்க. ஸோ அப்போ நான் ரிவைஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நான் என்ன மாற்றுவேன், லோனை மாற்றணும் அப்படின்ற ப்ராசஸிங் ஃபீஸ் இஸ் ஒன் டைம் ஃபீ தட் ஐ பே. ஆனால் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஐ வுட் டெஃபினெட்லி சஜஸ்ட் எந்த லோன் வாங்கியிருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா அது ஒரு சான்ஸ் தான் ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்கு கடன் கூட கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேங்க்கும் இன்னொரு பேங்க்குக்கும் கடன் கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. என்ன ரேட்ல அவங்க பண்ணலாம் அப்படின்றது பேங்க் ரேட்னு சொல்லலாம். ஒரு வங்கியா ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கலாம். என்ன ரேட்ல நான் ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குறேன் அப்படின்றது தான் ரெப்போ ரேட். சுபாஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். 1ஆம் தேதி வந்துருச்சு. 10ஆம் தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லோன் எல்லாத்தையும் கட்டணும். அந்த இஎம்ஐன்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே மாட்டினதாலேயே கடன் இல்லாமல் வாழவே முடியலன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காங்க மக்கள். சமீபத்தில் ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் வந்து குறைச்சிருக்கோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரெப்போ ரேட்னா என்ன? அது மோரோவர் இப்போ குறைச்சிருக்காங்க இல்லையா? இதனால மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலன் வந்து கிடைக்கும்? இந்த ரெப்போ ரேட் பற்றி நம்ம சொல்கிற முன்னாடி ஃபர்ஸ்ட் பேங்கோட பிஸ்னஸ் என்னன்னு தெரிஞ்சுப்போம். பேங்கோட தொழில் என்னங்க? கடன் அவங்க நம்ம கொடுக்குற பணத்தை எடுத்து வைக்கிறது, நம்மளுக்கு பணம் கொடுக்கறது. கரெக்டுங்களா? ஸோ பேங்க் கிட்ட சொந்த காசு கிடையாது, சரிங்களா? ஸோ முதலீட்டாளர்கள் யார் டெபாசிட்டர்ஸ் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ ஃபிக்ஸட் டெபாசிட்டோ யார் பணம் வைக்கிறாங்களோ அந்த பணத்தை யாருக்கு தேவைப்படுதோ லோன் வாங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க, அது வந்து ரீட்டைல் லோன்ஸ், அதாவது சாமானிய மக்களாக இருக்கலாம், இல்லை கார்பரேட் சைடில் கம்பெனிஸ்க்கு வந்து லோன் தேவைப்படலாம். ஸோ யாருக்கு பணம் தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த பணத்தை தான் அவங்க வட்டிக்கு கொடுக்குறாங்க. ஸோ பேங்கோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னா டெபாசிட்டர்ஸோட பணத்தை வட்டிக்கு விடுறது. அட் த சேம் டைம் டெபாசிட்டர்ஸோட பணத்தை யூஸ் பண்ணுறதுனால டெபாசிட்டருக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதுதான் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 3-4%, டெபாசிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டி எஃப்டிலலாம் ஒரு 6% ரஃபாக சொல்கிறேன். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் இதோட அதிக வட்டியில் அவங்க வட்டிக்கு விடுறாங்க. ஸோ அது வந்து பர்சனல் லோனாக இருந்தால் இட் கேன் கோ ஈவன் ஆஸ் ஹை ஆஸ் 14% 18% கூட போகலாம். இல்லை ஹோம் லோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9%. ஸோ ஒவ்வொரு விதமான லோன் பேஸ் பண்ணிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்களோ அதுதான் அவங்களோட லாபம். இதுதான் பேங்கோட தொழில். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகலாம் அப்படின்னா பேங்க்குக்கு சில ஷார்ட்டேஜஸும் இருக்கலாம், சரிங்களா? ஸோ அவங்களுக்கு சப்போஸ் கடன் தேவைப்படுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? ஒன்றும் ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கலாம், இல்லை சில பேங்க்ஸ் கிட்ட அதிகமாக இருக்கலாம், சில பேங்க்ஸ் கிட்ட தேவைப்படலாம். ஸோ அப்போது விதின் த பேங்க்ஸ் கூட அவங்க பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் பேங்க் கேன் லெண்ட் டு த அதர் பேங்க். ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்கு கடன் கூட கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேங்க்கும் இன்னொரு பேங்க்குக்கும் கடன் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. என்ன ரேட்டில் அவங்க பண்ணலாம் அப்படின்றது பேங்க் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இதே நான் ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கணும், ஒரு வங்கியா ஆர்பிஐ கிட்டும் கடன் வாங்கலாம். என்ன ரேட்ல நான் ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குறேன் அப்படின்றது தான் ரெப்போ ரேட். இதுக்கு ஆப்போசிட்டும் இருக்கு. ஆர்பிஐ கூட பேங்க்ல இருந்து கடன் வாங்கலாம். அதுக்கு பேர் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஸோ ஆப்வியஸ்லி ஆர்பிஐ தாதா, ஸோ தே கேன் சார்ஜ் அ லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அவங்க கடன் வாங்குறாங்க வங்கி கிட்ட அப்படின்னு சொன்னா ரொம்ப குறைச்சனாலும் வட்டி ஆர்பிஐ வில் பே டு த பேங்க்ஸ். இதே பேங்க் ஒரு 3% ரேட்ல தான் இருக்கு. இதே பேங்க்ஸ் ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குறாங்கன்னா முன்னாடி இருந்தது 6%. அதுதான் ரெப்போ ரேட்னு சொல்லுவோம். இந்த ரெப்போ ரேட்டை இப்போ குறைச்சிருக்காங்க. 6% இருந்தது, இப்போ 6.25%. 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 0.25% குறைஞ்சிருக்கு. இதோட பெனிஃபிட் என்ன ஆகும் மக்களுக்கு? ஏன் இதை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த குறைச்சதுனால ஆர்பிஐ கடன் கொடுக்கிற ரேட் குறைச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பேங்க்குக்கு கடன் கம்மியான ரேட்ல கிடைக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ பேங்க்குக்கு கம்மியான ரேட்ல கடன் கிடைக்கிறது அப்படின்னா அவங்க கடன் கொடுக்கிற ரேட்டையும் குறைக்கலாம்.
குறைக்கலாம் தான் சொல்றேன், குறைப்பாங்கன்னு சொல்லலை. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து அந்தந்த வங்கி டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பேங்க் வில் டிசைட் இதை எவ்வளோ குறைக்கலாம், எப்போ குறைக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு ஆர்பிஐ வந்து கைட்லைன் தான் கொடுக்கணும். அவன் குறைச்சிருக்கான். நான் வந்து உங்களுக்கு வட்டி கொடுக்கும்போது 4% கம்மியாக கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ பேங்க் மற்றவங்களுக்கு வட்டி கொடுக்குறாங்க இல்லையா, ஹோம் லோன் ரேட்டோ பர்சனல் லோன் ரேட்டோ, அதே 4% குறைச்சாலும் குறைக்கலாம், அதோட அதிகமாக குறைக்கணும்னு நினைச்சாலும் குறைக்கலாம், இல்லை குறைக்க வேணாம் இப்போ அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் ஆஃப்டர் 1 or 2 months ஒரு 1 quarter வச்சு அப்புறமா டிசைட் பண்ணலாம் அப்படின்னாலும் பேங்க் அந்த அத்தாரிட்டி இருக்கு, முடிவு பண்றது தான். ஆர்பிஐ சொல்லிடலாம், ஆனா ஒரு தனிப்பட்ட பேங்க்ஸ் வந்து முடிவு பண்ணணும், நான் குறைச்சா அது எப்போ குறைக்கணும், அது குறைக்கணுமா வேணாமா அப்படின்னு. ஓகே. ஸோ இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு 6.5 வந்து 6.25 மாறி இருக்குது. ஒரு 0.25% குறைச்சிருக்காங்க. ஆனால் அந்த 0.25% என்ன மாறப்போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது, இது எப்படி நம்ம அவங்களே சொல்லிட்டாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாறிடுமோ அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆர்பிஐ சொல்லிடுச்சுப்பா அப்போ எல்லா பேங்க்கும் குறைச்சிருவாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். ஆக்சுவலாக அப்போ நம்ம பேங்க்கு கிட்ட போய் இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் உண்டா? சரி, நார்மலாக இன்னைக்கு இருக்கிற கைண்ட் ஆஃப் லோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் குறுகிய கால லோன், உதாரணத்துக்கு இந்த பர்சனல் லோன் ஃபார் 1 year 2 year 3 year பீரியட் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கார் லோன் மேக்ஸிமம் ஃபார் 5 year, இதெல்லாமே வந்து ஃபிக்ஸட் ரேட் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லோன் எடுக்கும்பொழுது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டாங்களோ லோன் முடிகிற காலத்திற்கும் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறாது. ஆனால் பெரும்பாலான லாங் டேர்ம் லோன்ஸ், உதாரணத்துக்கு ஹோம் லோன், எஜுகேஷன் லோன், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 year 8 year 10 yearக்கு மேலே போகிற லோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அ ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படிலாம் மாறுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாறும். அது பேங்க் நிர்ணயிக்கிறது தான். ஸோ இப்போ ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சு அப்படின்னா த இஎம்ஐ வில் இன்க்ரீஸ் ஆர் தி டென்யூர் ஆல்சோ வில் இன்க்ரீஸ். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ரெப்போ ரேட் குறைச்சதுனால பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா என்ன ஆகும்? நார்மலி பேங்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் லோனை சீக்கிரம் கட்டி முடிச்சிடுவீங்க, த ரீபேமெண்ட் டென்யூர் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு, இல்லை உங்களை இஎம்ஐயை குறைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த பெனிஃபிட் தட் அ கன்சியூமர் ஆர் த பாரோவர் வில் கெட்டுங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 50 லட்ச ரூபா லோனு ஒருத்தர் எடுத்திருக்காரு. இப்போ வந்து அவருக்கு 8.25% அந்த ஹோம் லோன், உதாரணத்துக்கு ஹோம் லோன் 8.75% வச்சுக்கோங்களேன். ஒரு 20 வருஷம் காலத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இஎம்ஐ வந்து 44,200 கிட்ட வரும். இப்போ இந்த ஒரு 0.25% குறைச்சதுனால சப்போஸ் 8.25% இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 8% ஆக்குனாங்க அப்படின்னா அந்த இஎம்ஐ from 44,200 வந்து it will become 43,300 ரஃபா. கிட்டத்தட்ட ஒரு 900 rupees மாதத்திற்கு மிச்சமாகும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 9,500 rupees கிட்ட மிச்சமாகிறோம். அப்படின்னும் போது த பெனிஃபிட் கன்சியூமருக்கு என்ன? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு சேமிக்கிற வாய்ப்பு இருக்கு. திஸ் இஸ் த பெனிஃபிட் ஃபார் அ கன்சியூமர். ட்ரூ. ஸோ இந்த பெனிஃபிட் இருக்குல்ல சார், 10,000 ரூபா தான் குறைய போகுது அப்படின்னு. அந்த 10,000 ரூபா குறைய போகுதுன்றது இப்போ குறைச்சதால இருக்குது. ஒருவேளை பேங்க் வந்து மாற்றலை, இப்போ ரெப்போ ரேட் வந்து திரும்பவுமே ஏற்றலாம் அப்படின்னு ஒரு முடிவு வரலாம். இப்போ குறைச்சிருக்காங்க, திரும்ப சடனாக ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ பேங்க் இன்ஃபார்ம் பண்ணுமா நாங்கள் ஏற்ற போகிறோம் அப்படின்னு? சரி, பேங்க் வந்து குறைக்கிறதும் இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, ஏற்றுறதும் இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. என்ன இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு என்ன எஸ்எம்எஸ் வரும், 5ஆம் தேதி உங்கள் இஎம்ஐ டெபிட் ஆக போகிறது அப்படிங்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாங்கன்னா இஎம்ஐ ஏற்றி டெபிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தகவல் உங்களுக்கு வரும். நார்மலாக எல்லா தகவலும் உங்களுக்கு ரிமைண்டர் வர மாதிரி வரும். இது ஏற்றும் போது நம்ம ஆப்வியஸ்லாம் இதை அப்சர்வ் பண்ணிடுவோம். யாரடா இது 43,000 போயிட்டு இருந்து இப்போ 44,000 போகுது, இல்லை 45,000 போகுது அப்படின்னு கவனிச்சிடுவோம். ஓகேங்களா? ஓரளவுக்கு இஎம்ஐ போகிறது டேட் உட்பட அமௌண்ட் உட்பட நம்ம எல்லாருக்கும் மைண்டில் உட்காரணும். சம்பளம் எவ்வளோ வருதுன்னு தெரிகிற மாதிரி இஎம்ஐ எவ்வளோ போகுதுன்னு நிறைய பேருக்கு இது தெரியும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, பேங்க்ஸ் வந்து அந்த தகவலில் வெளிச்சமாக சொல்கிறது கிடையாது. ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் கஸ்டமருக்கு உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா, லோன் வேணுமான்னு பல ஃபோன் கால்ஸ் வரும். பட் அதே மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. உற்சாகமா பேங்க்ல இருந்து யாருமே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் உங்களுக்கு 8.25% இருந்த லோனை இப்போ 8% ஆக்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷமா ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. சார் அது அவங்களோட தொழில், நீங்க வந்து பேங்க்குக்கு அதுதான் லாபம். ஆனா ஒரு கன்சூமரை நாம் என்ன பண்ணணும், நாம தான் இதை கவனிக்கணும், ட்ராக் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஆர்பிஐ இந்த மாதிரி பண்ணதால நம்ம பேங்க் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுறாங்க, அது குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பேங்க் கிட்ட செக் பண்ணணும். இப்போ செக் பண்ணலாம், இல்லை ஒரு மாசத்துல நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அந்த செக் பண்ணும்பொழுது சப்போஸ் குறைச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தகவல் வராது. நீங்கள் தான் பேங்க் கிட்ட போயிட்டு அணுகணும், எனக்கு வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் மாற்றி கொடுங்க. அப்போ இதை ரீஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவாங்க. சம்டைம்ஸ் அது டிபெண்டிங் ஆன் த பேங்க் த அமௌண்ட் மாறும். ஒரு ரஃபா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க பேங்க்ஸ். அந்த ப்ராசஸிங் ஃபீஸ்க்கு அப்புறமா என்ன ஆகும், உங்களோட இஎம்ஐயை மாற்றுறதோ இல்லை டென்யூரை குறைக்கிறதோ அந்த ஆப்ஷனை நீங்கள்
அவைல் பண்ணலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் பேங்க் கிட்ட அதை கேட்டால் தான் அவங்க பண்ணுவாங்க. யூ ஹேவ் டு கிவ் எ ரிக்வெஸ்ட் ஃபார் தட். ஸோ எல்லாமே அவேராக இருந்தால் தான் அதுக்குள்ளே போகவே முடியும். ஒரு 4 பக்கம் பேஜ் எல்லாம் சைன் போடுங்க சார்னா டக்கு டக்குன்னு சைன் போட்டு லோன் கொடுத்தா போதும்னு வந்துருவோம். நம்ம லோன் வாங்கும்போது யாரும் படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அதில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி தகவல்கள் அவங்க கொடுப்பாங்க, இல்லைலாம் கிடையாது. எனக்கு இதெல்லாம் அவேராக இருக்குது. பையர் பிவேர்னு சொல்லுவாங்க. பையர் பிவேர் அப்படின்னா இந்த வாங்குறவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறமா தான் நான் இந்த கடன் வாங்குறேன் அப்படின்றது. அது எல்லாருக்கும் அந்த புரிதல் இருக்காது. ஸோ நம்ம வந்து தெரிஞ்சுட்டா நம்மளுக்கு அது பயன். எனக்கு பிரச்சனை என்னன்னா சார், இப்போ காமன் மேனுக்கு அந்த மாதிரி படிக்கவும் டைம் இருக்காது. இந்த பையர் பி வேறன்ற டேர்முமே தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு கடன் கிடச்சா போதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருப்பாங்க. இதை எஜுகேட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய பேங்க் அவங்க பிஸ்னஸ்ன்றதுனால அது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த சிக்கலில் இருக்கும்போது இப்போது இது குறையுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். கம்மி பண்ணுறதுக்காக வட்டி வீதம் மாறி இருக்குது. அதனால் 5000 ரூபா அவங்க வந்து சர்வீஸ் சார்ஜ் போட்டு பண்ணுறாங்கன்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கே நம்ம 9000 கட்டுறோம். நம்ம 5000 ரூபாய் இது ப்ராசஸிங் ஃபீயே கட்டிட்டோம். 4000 ரூபாய் தானே நம்ம கம்மி பண்ணுறோம், சரி போகுது அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடுவாங்களோன்னு இருக்குது. அது எவ்வளோ தூரம் கரெக்டுன்னு நினைக்கிறீங்க? பரவாயில்ல 4000 ரூபாய் கம்மியானாலும் பரவாயில்ல, ப்ராசஸிங் ஃபீயை கட்டியாவது இது பண்ணுன்ற இன்சிஸ்ட் வந்து எதனால் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சரி, இது 2 விதமாக பார்க்கணும் சார். எப்படின்னா, இது நீங்கள் கட்டுற அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு தடவை தான் கட்ட போகிறோம். ஏன்னா இப்போது ரிவைஸ் ஆகிருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருக்காங்க. ஸோ அப்போ நான் ரிவைஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நான் என்ன மாற்றுறோம், என் லோனை மாற்றுறோம் அப்படின்ற ப்ராசஸிங் ஃபீஸ் இஸ் ஒன் டைம் ஃபீ தட் ஐ பே. ஆனால் என்ன ஆகும், இப்போ நான் ஒன் டைம் ஃபீ பே பண்ணிடுறேன், எனக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இது எத்தனை நாள் இந்த அட்வான்டேஜ் இருக்கும், 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா இருக்கு, அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ இது லாங்கர் டேர்மாக இந்த பெனிஃபிட் நான் அனுபவிச்சேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி எனக்கு இதில் லாபம் நிறைய வரும். ஆனால் சப்போஸ் ஒரு 6 மாதத்தில் திரும்ப ஒரு காரணத்தினால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை திரும்ப அவங்க ரிவைஸ் பண்ணிட்டாங்க, ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஏற்றும் பொழுது நார்மலி நமக்கெல்லாம் ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் போட மாட்டாங்க கடன் வாங்கினவங்களுக்கு. ஏன்னா இஎம்ஐ ஏறி இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு அந்த லாபம் வரப்போகிறது. பட் ஆனால் எனக்கு ஒரு கன்சியூமராக நடா இப்போ தான் நம்ம வந்து லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்குன்னு நம்ம இஎம்ஐயை மாத்திரம் ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் கொடுத்தோமே, திரும்ப ஏற்றிட்டாங்களே அப்படின்னு நடக்கிற வாய்ப்பு இருக்காங்கன்னா நடக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஐ வுட் டெஃபினெட்லி சஜஸ்ட், எந்த லோன் வாங்கியிருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா அது ஒரு சான்ஸ் தான் அப்படின்னு இருந்தால் கூட, நீங்கள் இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக் சினாரியோவில் நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன் ஆர்பிஐ இதை பண்ணாங்க? நீங்கள் மே 2020 கோவிட் வந்த அந்த தருணத்தில் தான் இந்த ரெப்போ ரேட் 6.5% ஆச்சு. அதுக்கப்புறமா மாற்றவே இல்லை ஆர்பிஐ. இதே ரேட்டில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம எக்கானமியும் போஸ்ட் கோவிட் வந்து நல்ல ரிகவர் ஆச்சு. நம்ம லீடிங் எக்கானமியாக இருந்தோம். பிரச்சனைகள் எதுவுமே இருக்குல்ல. இன்ஃப்ளேஷன் வாஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் அஸ். கன்சியூமரிசம் நல்லா ஓடிட்டு இருந்தது. அதனால நம்ம இப்போ வந்து 5th லார்ஜஸ்ட் எக்கானமின்னு வந்துட்டோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் உலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிறதுனால ஓரளவுக்கு கன்சியூமரிசமும் ஹிட் ஆகுது. அப்போ இந்த கன்சியூமரிசம் ஹிட் ஆகும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்கள் கிட்ட பணம் அந்த அளவுக்கு அதிகமா இல்லை செலவு பண்றதுக்கு. அப்போ கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் பார்க்கும். ஆர்பிஐயோட ரோலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் ஆர்பிஐ பார்க்கணும். ஒரு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னும் போது எல்லா நாட்டிலையும் இதுதான், குரோத்தும் இருக்கணும். கண்ட்ரிக்கு எக்கனாமிக் குரோத், ஜிடிபி குரோத் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த ஜிடிபி குரோத்தும் வரணும். அதே சமயத்துல இன்ஃப்ளேஷனும் கட்டுப்பாடுல இருக்கணும். பயங்கரமா விலைவாசி ஏறி போச்சு அப்படின்னாலும் பிரச்சனை. அது எப்போ இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும்னா, நிறைய பேர்கிட்ட நிறைய பணம் இருக்கு வாங்குறதுக்கு, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, நிறைய கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ஏறும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்க. நிறைய பேர்கிட்ட பணம் இல்லை, நிறைய மக்கள் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க, காசு இல்லை மார்க்கெட்டில் அப்படின் போது, பொதுவாக எக்கானமியில் அப்படின் போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க. அப்போ குறைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மோர் மணி வில் பி ரிலீஸ்ட் இன் த சிஸ்டம் அண்ட் நிறைய பேர் இப்போ செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லி there will be a boost to consumerism. ஸோ the entire perspective, இப்போ ரீசெண்ட் பட்ஜெட்டில் அந்த 12 லட்சம் ரூபாய் கொண்டு வந்ததை நிறைய பேர் இதை பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க. இதனால என்ன ஒரு பெனிஃபிட்டு, மக்கள்கிட்ட இன்னும் அதிகமாக பணம் இருக்கும். நிறைய பணம் இருக்கும் பொழுது நிறைய செலவு பண்ணுவாங்க, நிறைய கன்சியூம் பண்ணுவோம். கன்சியூம் பண்ணும்போது ஜிடிபி growth ரேட் இன்னும் வளரும். எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கூட இப்போ நிறைய ஏற வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்போது அகைன் the money will come. நீங்க செலவு பண்ணும்போது என்ன ஆகும், கவர்மெண்ட் will also get revenue as ஜிஎஸ்டி இல்ல, இன்கம் டாக்ஸ்ல விட்டுருப்பாங்க, ஆனா ஜிஎஸ்டில பிடிச்சிருவாங்க சார். ஒரு இடத்துல விடுறது, ஒரு இடத்துல பிடிக்கிறது தான் சார் கவர்மெண்டோட வேலை. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இந்த ரெப்போ ரேட் குறைக்கிறதுனாலையும் என்ன பெனிஃபிட், நிறைய பேர் கடன் வாங்குவாங்க, நிறைய செலவு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல தான் இதெல்லாம் பண்றது. எந்த லோனுக்கெல்லாம் இது ரெப்போ ரேட் வந்து அப்ளிகபிள் இல்லை? எல்லாத்துக்குமே, கார் லோனுக்கு கூட இது அப்ளிகபிளா? இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வேத இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஃபிக்ஸ்டு. 2 சிஸ்டம் சொன்னேன் இல்லையா, ஃபிக்ஸட் ரேட், ஃப்ளோட்டிங் ரேட். ஃபிக்ஸட் ரேட் லோனில் எந்த லோன் நீங்கள் எடுத்திருந்தாலும் அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினாலும் குறைஞ்சாலும் அந்த ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் லோன் தான் வந்து உங்களுக்கு த்ரூ அவுட் ஆஃப் டென்யூர் இருக்கும். ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எடுத்த லோன்
ப்ரிடாமினெண்ட்டாக என்ன லோன்லாம் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் வரும், எஜுகேஷன் லோன் வரும், பெரும்பாலான இந்த லோன்ஸ். இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்த லோன்ஸ்க்கு எல்லாமே வந்து நீங்கள் இதை அணுகலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருந்தா நீங்கள் அப்ரோச் பண்ணணும் பேங்க்கை, குறைச்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணி எங்களுக்கு மாற்றி கொடுங்க. அப்போ உங்களோட டென்யூரும் குறையலாம், இல்லை இஎம்ஐ குறையிற வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி பேங்க் வந்து டென்யூரை தான் குறைப்பாங்க, இஎம்ஐ குறைக்க மாட்டாங்க. சார் உங்களுக்கு கட்டுற தகுதி தான் இருக்குல்ல, அப்போ அதே இஎம்ஐ கட்டுங்க, நீங்கள் சீக்கிரம் லோனை கட்டி முடிச்சிருவீங்க அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டென்யூர் குறைக்கிறதா இல்லைனா இஎம்ஐ அமௌண்ட் குறைக்கிறதா அப்படின்னு இருக்கும். ஜென்ரலாக ரெப்போ ரேட்லாம் தாண்டியே இப்போ நம்ம ஒரு பார்ட் பேமெண்ட் பண்ணும்போது இந்த கேள்வி வரும் பேங்க்கில். ஒரு 20 லட்ச ரூபா லோன் இருக்குன்னா அதை ஒரு 10 லட்சம் கட்ட போகிறோம் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு கேட்பாங்க, சார் டென்யூர் குறைச்சிக்கிறீங்களா இல்லை இஎம்ஐ ரேட்டை குறைச்சிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. இதில் எது வந்து கரெக்டான ஒரு சாய்ஸ் சார்? ஸோ இந்த சாய்ஸ் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, நிறைய பேங்க்கில் சாய்ஸ் கொடுக்குறது கிடையாது. இஎம்ஐயை குறைக்கிறது சார் ஒரு நார்மலாக சொல்கிறேன், நீங்கள் பேங்க்குன்னு விட்டுருங்க, நீங்கள் யாருக்கோ கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கொடுத்த கடன் எவ்வளோ சீக்கிரம் வரணும்னு எதிர்பார்ப்பீங்களா, லேட்டாக வந்தால் பரவாயில்லையா? சீக்கிரம் வரணும் தான் பார்ப்போம். அதுதானே நார்மல் காமன் சென்ஸ். இதுதான் சார் பேங்க்கும் பண்ணணும். கொடுத்த கடனை எவ்வளோ சீக்கிரமாக ரிகவர் பண்ண முடியும், அப்போ தான் அவன் ரொட்டேட் பண்ண முடியும். Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. GT Holidays, South India's #1 travel brand. அன்புடன் டார்லிங்.